நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்த உடனே எக்ஸைட் ஆகி புது புது பிஹேவியர் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஓடி வருவாங்க, முகத்தை நக்குவாங்க, குதிப்பாங்க, நம்மளை பார்த்த உடனே ஸ்ட்ரெச்சிங் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ரோட்டில் கூட ஹோம்லெஸ் ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதை நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம். இந்த பிஹேவியரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா அவங்கக்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் இந்த வீடியோவில் சில அவங்களுடைய பிஹேவியரை பற்றி சொல்லியிருக்கேன், அது எதற்காக பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம ஃபரி பேபிஸ் கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ஃபரி பேபிஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபெவிகால் டாக்ஸை பற்றி தான். அதாவது நம்மளையே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கள்ல நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னு பார்க்க போகிறாங்க. அனிமல்ஸ், இந்த டாக்ஸ் வந்து எப்போவுமே கூட்டமாக வாழ்கிறவங்க, அதாவது பேக்காக இருக்கிற அனிமல்ஸ். இவங்களை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபரி ஃப்ரெண்டை பக்கத்தில் வச்சு வளர்க்கும் போது அவங்களுடைய பேக் நம்மலாம் தான் அவங்களுடைய பேக். அதில் நம்ம தான் ஹியூமன்ஸாக தான் அவங்களுடைய லீடராக நினச்சிட்டு நம்மளையே ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கே போனாலும், நீங்கள் வாஷ்ரூம் போனாலும், கிச்சன் போனாலும், தூங்கினாலும் நம்மளையே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொரு விஷயம், நம்ம கூட இருந்தால் தான் நம்ம அவங்கள வந்து விளையாட வச்சுட்ருப்போம், இல்லைன்னா கொஞ்சிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் நம்ம பண்ணுவோம் தான் நம்ம கூடவே இருப்பாங்க. அதுக்கும் மேலே நம்ம கூட இருந்தால் தான் நம்ம ட்ரீட்ஸ் கொடுப்போம் அவங்களுக்கு. அது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. மெயினாக இவங்களால வந்து தனியாக இருக்க முடியாதுங்க. தனிமை வந்து கொல்லுங்கிறாங்களே, அது நம்ம டாக்ஸுக்கும் அதே தாங்க. தனியாலாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் முதுகில் படுத்து தூங்கிட்டு காலெல்லாம் தூக்கி வச்சுட்டு படுத்து தூங்குறாங்கன்னாவே அவங்க நான் பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு மீனிங்கே ரொம்ப டீப்பாக இருக்குங்க. அது என்னன்னு ஒன்று நான் பார்த்துட்டு வரலாம். முதலாவது, அவங்க நம்மளை ரொம்ப நம்புகிறாங்கங்க. அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த மாதிரி படுத்து தூங்குறாங்க. ஏன்னா இவங்க இந்த விலங்குகள் எல்லாம் காட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கழுத்து போர்ஷனும் வயிற்று போர்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ஷனுங்க. அதையே நம்ம முன்னாடி ஓப்பனாக வச்சு படுத்து தூங்குறாங்கன்னா அவ்வளோ நம்பிக்கை அவங்க கூட இருக்கிற மனிதர்கள் மேலேயும் அந்த சூழ்நிலை மேலேயும். இன்னொன்று, அவங்க இப்படி தூங்குறதுனால வெப்ப டைமில், அதாவது சம்மர் சீசனில் வந்து அவங்களுக்கு இந்த இடம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கும். அதனாலையும் தூங்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க நம்ம வந்து அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறோன்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் அவங்க நிம்மதியாக அந்த மாதிரி படுத்து தூங்குறாங்க. அடுத்த தடவை நீங்கள் நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி காலை தூக்கி வச்சுட்டு ரோட்லேயோ இல்லை வீட்லேயோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த ஏரியா பீப்புள் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வீட்லேயும் அங்கே இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ப்ரொடெக்டடாக அதை ஃபீல் பண்ணுறதுனால தான் அவங்க அந்த மாதிரி படுத்து தூங்குறாங்கன்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெச்சிங். நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்த உடனே ஏன் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறாங்கன்னு தெரியுங்களா? ஏன்னா அவங்களுக்கு வாயை திறந்து ஐ லவ் யூன்னு சொல்ல தெரியாது. அதனால தான் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்கிறாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்ததில் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. நம்ம ரோட்டில் கூட பார்த்துருப்போம், எத்தனையோ ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்த உடனே காலெல்லாம் முன்னாடி நீட்டி ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு மீனிங் இதுதாங்க. வீட்டில் இருக்கிற ஃபரி ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ நம்மளை பார்த்ததும் ஹாப்பி ஆகிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. ஏன்னா இனிமேல், இப்போ வரைக்கும் நம்ம தனியாக இருந்தோம், இனிமேல் வந்துட்டாங்க, நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க, அவங்க இனிமேல் நம்ம கூட விளையாடுவாங்கன்னா காலை நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டாங்களாம், ஹாப்பி ஆகிட்டாங்க, நம்மளை பார்த்து அப்புறம் ரிலாக்ஸும் ஆகிட்டாங்க. அப்புறம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, எந்த கேம் விளையாடலான்னு, அந்த கேமை விளையாடலான்னு ஹாப்பி ஆயிடுவாங்க. அதே மாதிரி இப்படி முன்னாடி வச்சுட்டு ஒரு பவுன்னு பண்ணாங்கன்னா, வாங்க நீங்கள் நம்ம விளையாடலான்னு நம்மளை கூப்பிட்றதுக்காக தான் அந்த மாதிரியான நாட்டியான ஒரு பவு சவுண்டு வரும் அவங்ககிட்ட இருந்து. இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், நம்ம ஃபர் பேபிஸ் எதுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறாங்கன்னா, நம்மளை பார்த்த உடனே உடம்பெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அவங்க விளையாடுறதுக்காக வார்ம் அப் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்த உடனே ஜம்ப் பண்ணி நம்ம ஃபேஸை நட்டி விடுவாங்க, கிளிக் பண்ணுவாங்க. ஏன் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பப்பியாக இருக்கும் போது அவங்க அம்மாவுடைய ஃபேஸை நக்கி தான் அவங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி நம்மளை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகி அவங்க அம்மா மாதிரி பசிக்குதோ இல்லையோ, ஆனால் நம்மளை பார்த்த உடனே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் வந்துடுமா. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபேஸில் நம்ம ஃபேஸ் கிட்ட பக்கத்தில் வந்து ஸ்மெல் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் அவ்வளோ ஜம்ப் பண்ணுறாங்களாம்.
நமக்கு அது தெரியாது இல்லைங்களா, நம்ம நின்றுட்டே இருப்போம். அதனால அவங்க குதிச்சு வந்து நம்ம முகத்தில் இருக்கிற ஸ்மெல்லை மோந்துட்டு போவாங்களாம். ஏன்னா நம்ம முகத்துல இருந்து வர ஸ்மெல்ல தான் அவங்களுக்கு தெரிய வரும் நம்ம நாள் எப்படி போச்சுன்னு. நம்ம ஹாப்பியாக இருந்தோமா அந்த நாள் ஃபுல்லும், இல்லைன்னா சேடாக இருந்தோமா அப்படிங்கிறத அவங்க நம்ம முகத்தை போந்து தான் தெரிஞ்சுப்பாங்க. இன்னும் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா, பண்ணலனாலும் இனிமேல் அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் ஃபர் பேபி கிட்ட பேசும்போது அவங்க வந்து நம்ம முகத்தில் இருக்கிற கண், முகத்து, அப்புறம் காதெல்லாம் மோந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா அவங்க இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணுறாங்க. நம்ம உடம்புக்கு சரியாக இருக்கா இன்றைக்கி போயிட்டு வந்த அப்புறமா, இல்லை ஏதாவது டென்ஷனில் இருக்கிறோமான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவ்வளோ பக்கத்தில் வந்து நக்கி பார்ப்பாங்க, மோந்து பார்ப்பாங்கங்க. எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் பாருங்களேன். நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸை வாக்கிங் கூட்டிகிட்டு போனால் அவங்க யூரின் டாய்லெட் எல்லாம் பண்ணிவிட்டு காலை வச்சு பரன்றதை நீங்கள் சுரன்றதை பார்த்துருப்பீங்க. நம்ம கூட என்னடா காலெல்லாம் வச்சு சுரண்டி க்ளீன் பண்ணி கவர் பண்ணுறாங்கன்னு நினச்சோம்லங்க. இல்லைங்க, இது அதுக்கும் மேலே என்னதுன்னா, அவங்க கால் அந்த பாதத்தில் சுரபி இருக்குங்க, சென்ட் சுரபி, அதாவது சென்ட் கிளான்ஸ் இருக்குது. அந்த கிளான்ஸை வச்சு அவங்க அமுக்கி தேய்ச்சி அதுலேருந்து வர சென்ட் அந்த மண்ணில் பட்டு அந்த மண்ணை அப்படியே பறக்க விடுறாங்க. அப்படி பண்ணுறதுனால சுற்றி இருக்கிற டாக்ஸுக்கு சொல்கிறாங்களாம், நான் இங்கே வந்துட்டு போயிருக்கேன், இது ஏன் ஏரியான்னு சொல்கிறாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அவங்க சுரண்டின இடத்தையும் அவங்க மார்க் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மார்க் இருக்கும் அவங்க காலில், நகத்தில் கீர்ன மார்க்கும் மண்ணில் விட்டுட்டு போகிறாங்க, நான் இங்கே வந்துட்டு போயிருக்கேன்னு. எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம் பாருங்கள். இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, அவங்க காலை தூக்கி யூரின் போவாங்க. அது முடிஞ்ச வரைக்கும் விழுற மாதிரி காலை தூக்குவாங்க. அதுக்கு காரணமும் அதே தாங்க, சுற்றி அந்த காற்றுல போகணும் அந்த சென்ட்டு எல்லா பக்கமும் அவங்க யூரின் பண்ணுது. இது ஆண் பெண் ரெண்டுமே. பெண் டாக் வந்து காலெல்லாம் தூக்க மாட்டாங்க, ஆனால் அந்த சுரண்டுறது எல்லாமே சேம் தாங்க. ஆண் பெண் 2 பேருக்குமே அவங்க வந்துட்டு போன விஷயத்த வந்து மற்ற டாக்ஸுக்கும் சொல்லி தான் ஆகணும்னு நினைப்பாங்கங்க. எவ்வளோ ஒரு கிளவரான விஷயம் பார்த்தீங்களா. நம்ம ஃபர் பேபிஸ் கிட்ட நான் என்றைக்குமே கடிஞ்சு நடந்துக்க மாட்டேன், அதாவது கோவப்பட மாட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைக்கு ஈக்குவலுங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பெட்டில் யூரின் போயிட்டாலும் இல்லை எதையாவது கடிச்சு சாப்பிட்டுட்டாலும் எதுக்குமே அவங்க பர்பஸாக பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற புரிதல் எனக்கு இருக்குங்க. ரொம்ப பாவம் அவங்க அப்படின்னு. நீங்கள் எப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் வித்தியாசமான பிஹேவியர் உங்கள் குழந்தைங்கிட்ட பார்த்தீங்கன்னா அதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தா உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.